டாஸ்மாகில் மட்டுமே தமிழ்நாடு என்ற வார்த்தை உள்ளதாகவும் மற்ற அனைத்து இடத்திலும் இருந்து அகற்றப்பட்டு விட்டதாகவும் சீமான் விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு என்ற பெயரை சேர்ப்பதில் திமுக அரசுக்கு ஏன் அவமானமாகவும் அருவருப்பாகவும் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். நீங்க தமிழ்நாடு போக்குவரத்துல மட்டும் நீங்க இல்ல, தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது, தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது, தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி கிடையாது, எல்லாத்தையுமே அரசு தான் இருக்கு. தமிழ்நாடு மொத்தமா தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு டாஸ்மாக். நீங்க வேணா வேணா பாத்துக்கிறீங்க. அப்ப தமிழ்நாடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளவு அவமானமும் அருவருப்பாகவும் இருக்கு. அரசுனா எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரளா அரசா? அந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பு ஏன் வருது? உதவி பேராசிரியர் தேர்வில் அரசின் திட்டங்கள் குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், அரசை பாராட்டி எழுதாதவர்களை தேர்வு செய்ய மாட்டார்கள் எனவும் விமர்சித்தார். இல்லம் தேடி கல்வி 10 மதிப்பெண்கள். இது என்ன சொல்லியிருக்கு? கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களின் நோக்கம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்கவும். இல்லம் தேடி கல்வி 10 மதிப்பெண்கள். இல்லம் தேடி கல்வி எழுதணும். அப்புறம் நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அப்புறம் முதல்வரின் காக்கும் கரங்கள். இதுக்கு 50 மதிப்பெண்கள். முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்படி, அதை நீ எப்படி கருதுறீங்க? அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இப்ப நான் தாக்கத்தை ஏற்படுத்தல, அது சரியில்லைன்னா நீங்க என்னைய தேர்ச்சி பெற வைக்க மாட்டீங்க, வேலைக்கு தேர்வும் பண்ண மாட்டீங்க. எப்படிப்பட்ட இது பாருங்க. இப்போ சிறப்பான திட்டம், அது ரொம்ப பயனளிக்குது அப்படின்னு எழுதுனா என்னை தேர்ச்சி வர வச்சு என்னை வேலைக்கு எடுத்துங்க. தனியாரிடம் பேருந்தை வாடகைக்கு எடுத்து இயக்குவது தமிழ்நாடு அரசுக்கு அவமானம் என்றும் சீமான் கூறினார். ஒரு தனியார் முதலாளிகிட்ட போய் அரசு பேருந்து வாடகைக்கு எடுக்குதுங்கிறதுக்கு இந்த அரசு இருந்தான்னா செத்தாங்க. நீங்க சொல்லு, இப்படி விட ஒரு கேவலம் தாங்க. அரசு கிட்ட தனியார் முதலாளி கடன் கேட்பாங்க. தம்பி, அரசு தனியார் முதலாளி கிட்ட வண்டியை சத்த கூட ஓட்டிக்கிறேன். இதெல்லாம் தம்பி, இதெல்லாம் அரசு இல்லை தம்பி, இதுக்கு பேரு தான் தரிசு.